ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த பட்டர்ஃப்ளைல தான் சிக்ஸாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ரெக்கையை ஃபில் பண்ணிடக்கூடாது. அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி போர்ஷனை ஃபில் பண்ணிவிட்டு தான் நம்ம ரெக்கையை ஃபில் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட் வாங்க நம்ம இப்போ பட்டர்ஃப்ளையோட தலையை ஃபில் பண்ணலாம். எங்கேருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் மேலேருந்து எடுக்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு இமேஜை ஃபில் பண்ணும்போது தனித்தனியாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆகணும். நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்து இதுக்கு மூவ் ஆகிட்டோன்னா நமக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வராது, ஒரு ஷேப்பே நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த தலைப்பகுதியை ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் லாக் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். எங்கே போடுறேன்னா, ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல செயின் போட்டு, அந்த செயினுக்கு உள்ளேருந்து தான் த்ரெட் எடுத்து லாக் போட போகிறேன். அப்போனா தான் உங்களுக்கு கேப் தெரியாது. இப்போ நிறைய பிகினர்ஸ்க்கு சரியாக லாக் விழுகாது, நாட் போட முடியாது, மேலே கொஞ்சம் த்ரெட் இருக்கும். நான் பாருங்கள், கீழே இருந்த நீடியில் எடுத்து மேலே இருக்க எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கீழே இழுத்து விடுறேன். இப்போ அங்கே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு நமக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பாடி போர்ஷனை ஃபில் பண்ணலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டிருக்க செயினில் இருந்து தான் நான் அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளேருந்து த்ரெட்டை எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எங்கேயுமே தனித்தனியாக தெரியாது. நம்ம இந்த மாதிரி குட்டியான இடத்துல போடும்போது குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடணும். அப்போனா தான் நமக்கு அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். ஃபினிஷ் பண்ணும்போதும் நான் ஏற்கனவே போட்டிருக்க செயின்குள்ளே தான் போய் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் இந்த மாதிரி குட்டியான ப்ளேஸில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டியான செயின் தான் போடணும். அப்போனா தான் உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷேப் தேவையில்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக கொண்டு போயிடலாம். இந்த வீடியோவில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ரெக்கையை ஃபில் பண்ண போகிறோம். பாடி போர்ஷனில் இருந்து நம்ம செயின் போட்டிருக்கோம்ல, அதுக்கு உள்ளே இருந்து தான் எடுக்கணும். அப்படின்னா தான் ரெக்கை தனியாக நமக்கு தெரியாது. இந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது இதுக்கு தான் நம்ம இவ்வளோ பயந்தோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணிடும். இப்போ நம்ம இந்த ரெக்கையை முடிக்க போகிறோம். அது நான் எங்கே போய் ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே எண்டு நாட் கண்டிப்பாக போட்டுறணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ரெக்கைக்கு வந்துடலாம். இப்போ ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து நான் உள்ளேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ரெக்கை தனியாக தெரியாது. நீங்கள் இப்போ வெளியிலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கை தனியாக அசிங்கமாக தெரியும். ஸோ எப்பயுமே நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணணுன்னாலுமே ஏற்கனவே போட்ட செயினில் இருந்து எடுத்து போடுங்க. முடிக்கும் போதுமே அப்படி தான், நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த செயினுக்கு உள்ளே போய் ஒரு குட்டி செயினில் போய் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ மேலே இருக்குல்ல, அந்த பார்ட்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே போட்ட செயின்லேருந்து எடுத்து தான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்டிச் போடணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷேப்ஸ்லாம் கரெக்டாக வரும். இந்த வீடியோ நான் நைட் 11 o'clock ஷூட் பண்ணுறேங்க. ஸோ லைட்டு உங்களுக்கு கிளார் அடிக்கும். ஸோ சாரி. நீங்கள் இதே இமேஜில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வேறு இமேஜில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெக்கையில் தான் போட போகிறோம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கேருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கையை பொறுமையாக பாருங்கள், நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் செயின் ஸ்டிச்சில் சொல்லியிருப்போம், எந்த டைரெக்ஷன் நம்ம மூவ் பண்ணுறோமோ அங்கே பார்த்து தான் ஃபேஸ் இருக்கணும், நீடிலோட ஃபேஸ் இருக்கணும்னு. என் கையை நல்லா பாருங்கள். கீழே கொண்டு வரும்போது என்னோடய நீடில் ஃபேஸ் கீழே இருக்குது, மேலே போகும்போது மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீடில் சுற்றி 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 தான் நம்ம அந்தந்த டைரெக்ஷன் போகும்போது அந்த நீடிலோட ஃபேஸை நம்ம அங்கே நேராக கொண்டு போகணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த ஸ்டிச்சு நல்லா அழகாக வரும். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நூலை மேலே இழுக்கும்போது கொஞ்சம் மேலே வரைக்கும் கொண்டு இழுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்னாலுமே ஜரி த்ரெட்னாலுமே கட் ஆகாது. எல்லாருமே 90 டிகிரியில் வச்சு போடணும்னு சொல்லுவாங்க நீடியில். அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த மாதிரி போட வருதோ அந்த மாதிரி நீங்கள் சாய்ச்சி கூட வச்சு போடலாம். என்னோடய வீடியோலேயே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக சாய்ச்சி போடுறேன். இருந்தாலும் எனக்கு மேலே த்ரெட்டு வரலாட்டி நானும் கொஞ்சம் நீடில் சாய்ச்சி தாங்க இழுப்பேன். அதனால ஒன்றுமே தப்பு இல்லை. எப்போவுமே நீங்கள் த்ரெட்டை இழுக்கும்போது கொஞ்சம் சாய்ச்சி வச்சு இழுங்க. அப்படின்னா தான் மேலே ஸ்மூத்தாக வரும்.
இப்போ இங்கெல்லாம் நம்ம லாக் போட வேண்டாம், எண்டு நாட் போட வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க ஜிக்ஸாகை. நான் சொல்லியிருந்தேன்ல எதுக்காக அந்த ஜிக்ஸாக் போடுறோன்னா, இப்போ வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க்கோ கட் ஒர்க்கோ பண்ணுவீங்க. இப்போல்லாம் 3D ஒர்க்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஸோ அந்த 3D ஒர்க்குக்குலாம் இப்போ அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் பண்ணுறீங்க, உள்ளெல்லாம் நீங்கள் ஒர்க் முடிச்சிருவீங்க. இப்போ கட் பண்ணும்போது நம்ம அப்படியே கட் பண்ணணுன்னா நம்ம போட்ட ஸ்டிச்லாம் வேஸ்ட் ஆயிரும், நம்ம போட்ட ஒர்க்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து வெளியில் 2 செயின் ஸ்டிச் அவுட்லைனோ இல்லை ஒன்றோ கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அப்படியேவும் கட் பண்ணிடக்கூடாது, நம்ம போட்ட செயின் ஸ்டிச் கட் ஆக சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச்சும் கட் ஆகாது, நீங்கள் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண அந்த ஒர்க்குமே வேஸ்ட்டாக போகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கேயுமே நான் லாக் போடலை, டைரெக்டாக தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், நான் ரெக்கையிலேருந்து நேராக பாடி போர்ஷனுக்கு போகிறேன் பாருங்கள். அங்கே ஒரு ஜிக்ஸாக் போட்டுட்டு நேராக தலைக்கு போயிடுவேன் நான். பாருங்கள், நான் எங்கேயுமே லாக் போடலை, அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் நம்ம லாக் போடாமல் கண்டினியூ பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் லாக் போட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கேப் தெரிய சான்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த பக்கத்தில் போட்டிருக்க ஸ்டிச்லேயுமே நீங்கள் கட் பண்ணிட்டா உங்களுக்கு நீங்கள் போட்ட ஸ்டிச்லாம் வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். எங்கேயுமே லாக் போடாதீங்க ஜிக்ஸாக். நம்ம அவுட்லைன் தான் போடுறோம், ஸோ லாக் எங்கேயுமே போடணும்னு இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நமக்கு சேஃப்டிக்காண்டி தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், நான் எங்கேயுமே லாக் போடலை. இப்போ நம்ம ஹெட்டை ஒட்டிலாம் கட் பண்ணுவோம், அந்த ஸ்டிச் நமக்கு செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த செயினை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஜிக்ஸாக் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள் எங்கே போய் ஃபினிஷ் பண்ணுறேன்னு. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் போய் தான் லாக் ஸ்டிச் போடணும், ஒரு எண்டு நாட் போடணும். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இங்கே பீட்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னா அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போடுவீங்க. இப்போ நான் எதுவுமே கொடுக்கல, வெறும் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதுக்கு மேலேயே ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். எங்கேருந்துனாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம். நான் இப்போ கீழே இருந்து ஹெட்டுக்கிட்டேருந்து கொண்டு வரேன் பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் இருந்து தான் கொண்டு போகணும், ஏன்னா நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்டேக்காக நீங்கள் அங்கே கட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் போடணும். ஸோ நீங்கள் இதே இமேஜில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச இமேஜில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவுட்புட்லாம் பெஸ்ட்டாக வருங்க. உங்களுக்கு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இப்போ பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு, செம்மையாக வந்திருக்குங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்தால் சூப்பராக வந்துடுங்க. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.